வணக்கம். அருண் பிசியோதெரபிஸ்ட். ஒரு புது இடத்துல வீடியோ ட்ரை பண்றேன். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த வீடியோல வருமுன் காப்போம்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அதே மாதிரி வந்துட்டுதுன்னா, ஒரு பிரச்சனைகள் ஏதாவது ஒண்ணு வந்துட்டுதுன்னா, அத ஏர்லியரா ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கும், இல்ல ரொம்ப நாள் கழிச்சு அத விட்டுட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணதுக்கும் என்ன மாரியான வித்தியாசம் அப்படிங்கிறத ஒரு சின்ன விளக்கம் குடுத்து சொல்றேன். பார்த்து பயன்பெறுங்க. இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே புடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னா, ஒரு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. முக்கியமா நம்ம சேனலுக்கு நீங்க இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அது எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்ம உடம்பு இருக்குது பார்த்தீங்களா? ரொம்ப அற்புதமான ஒரு மெஷின். ஒரு இந்த மாதிரியான ஒரு மெஷினை வந்து செயற்கையா யாருனாலும் கிரியேட் பண்ணவே முடியாது. அப்படி ஒரு மெஷின். நம்ம உடம்புல என்ன ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் நடந்தாலும், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தண்ணியோட அளவு குறையுதோ, கூடுதோ, இல்ல உடம்புடைய உஷ்ணங்கள் கூடுதோ, குறையுதோ, இது எல்லாத்துக்குமே நம்ம உடம்பு வந்து அப்பப்போ அதை சென்ஸ் பண்ணி 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 மூளைக்கு வந்து அனுப்பிச்சுக்கிட்டே இருக்கும். மூளை அனலைஸ் பண்ணி இதை வந்து இதுக்கு ஓகே, இது வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, இல்லை இதுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, இது என்ன பண்ணலாங்க அனலைஸ் பண்ணி அதுக்குண்டான விஷயங்களை எடுத்துக்கிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் தண்ணி குடிக்காம இருக்கீங்க அப்படின்னு சொன்னால், உடம்புல தண்ணியினுடைய அளவு குறையும் போது அந்த தண்ணியோட அளவை சென்ஸ் பண்ணுறக்கூடிய சென்சார்ஸ் எல்லாம் அந்த சென்ஸ் எடுத்து மூளைக்கு அனுப்பும். தண்ணியினுடைய அளவு குறைவாக இருக்குன்னு அப்போ மூளை என்ன சொல்லும், ஓகே தாகம்ங்கிற அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணி எங்கடா தண்ணி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தண்ணி வாங்கி குடிப்போம். இதே இது வந்து பார்த்தீங்கன்னா உடம்பு சூடாகுது, நீங்க எக்ஸசைஸ் பண்றீங்க, இல்ல இந்த இப்ப நான் வெளியில நின்றுட்டு இருக்கேன், கொஞ்சம் சூடா தான் இருக்கு அப்படிங்கும்போது உடம்பு வந்து சூடாகும் போது நம்ம உடம்புடைய அதிகமான சூடு வந்து இருக்கக்கூடாது. நம்ம உடம்புல இருக்க உள் உறுப்புகள் வந்து அதுக்கு சரியான அளவு உஷ்ணமோ வெப்பம் இருந்தா மட்டுமே அதனால ஒழுங்கா வந்து வேலை செய்ய முடியும். முக்கியமா மூளை. அப்போ பாடி வந்து ஒரு லெவலுக்கு நார்மலான லெவல்ல அந்த பாடியோட டெம்பரேச்சரை வச்சுக்கணும். அப்போ அந்த டெம்பரேச்சரை சென்ஸ் பண்ற ஒரு சிக்னல் எடுக்கிற அந்த ரிசெப்டார்ஸ், அது வந்து நாங்க என்ன சொல்லுவோம்னா தெர்மல் ரிசெப்டார் அப்படின்னு சொல்லுவோம். அது என்ன பண்ணும்னா மூளைக்கு அனுப்பும், சூடு அதிகமா இருக்குது அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டே இருக்கும். அப்போ பிரெயின் வந்து அனலைஸ் பண்ணிட்டு ஓகே என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவோம்னா, ஒன்று வந்து ஸ்வெட்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சு அதிகப்படியான சூட்டை வந்து வெளியாக்கும். இது ஒண்ணு. அடுத்து தாகம்னு ஒண்ணு வச்சு தண்ணி நிறைய குடிக்க வைக்கும். இது மாதிரி எந்த ஒரு மாற்றங்கள் இருந்தாலும் நம்ம உடம்பு வந்து உடனடியா சென்ஸ் பண்ணி அது மூளைக்கு அனுப்பிச்சிட்டே இருக்கும். உங்க எல்லாத்துக்கும் வலிங்கிறத பத்தி தெரியும். வலி நல்லதா கெட்டதா? சொல்லுங்க பார்ப்போம். கேள்வியை வந்து நான் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்ட்ட எல்லாத்தையும் கேட்பேன். ஒரு குரூப் ஆஃப் சொன்னேன், சார் என்ன சார் வலிங்கிறது பேட் தானே சார்? வலிக்குன்னா வலி எவன் சார் வேணும்னு கேட்பான். வலிச்சதுன்னா என்ன பயங்கர கஷ்டமாலாம் இருக்கும். வலி இல்லாம இருந்தா நல்லா தானே இருக்கும். ஒரு குரூப் ஆஃப் சொல்லுவாங்க, இல்ல சார் வலி வேணும் அப்படிமா. ஸோ வலிங்கிறது என்ன பொறுத்தவரையில ஒரு அறிகுறி. நம்ம உடம்புல ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொன்னா அதை மூளைக்கு உணர்த்துற ஃபர்ஸ்ட் அலாம்ங்கிறது அறிகுறிங்கிறது வலி. இப்போ உங்களுக்கு வந்து உள்ளங்கால்லயோ இல்ல இந்த பாதத்துல கீழே எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை இருக்குன்னு வச்சுங்க. நீங்க தினம் தினம் அந்த எடுத்து இப்படி காலை வந்து எடுத்து இப்படி அந்த அந்த இடத்துல ஏதாவது பிரச்சனை இருக்குன்னு பார்க்க போறீங்களா? இல்லையே. அதே இது ஒரு வலி இருந்ததுன்னா அந்த இடத்துல என்ன இது வலிக்குதே அப்படின்னு சொல்லி அந்த இடத்த பார்ப்பீங்க. அப்ப ஏதாவது ஒரு முள்ளு குத்துதோ ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கோ அதை வந்து நீங்க கவனிக்க முடியும். வலிங்கிறது வந்து ஒரு அறிகுறி. ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குங்கிறது தெரிவிக்குது. ரொம்ப நாளைக்கு இருக்கு, ஒரு 2 வாரம் 3 வாரத்துக்கு அதே மாதிரியான வலி இருக்கு, அதே வலி இருக்கு அப்படின்னா உங்களுக்கு ஏதோ பிரச்சனைகள் ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். அப்போ ஒரு மருத்துவ ஆலோசனையை போய் உடனடியா பார்க்கறது நல்லது. நம்ம உடம்புல இருக்க திசுக்கள்ல 2 வகையா பிரிக்கலாம். ஒண்ணு வந்து அது தன்னைத்தானே ரிப்பேர் பண்ணிக்கக்கூடிய ஒரு திசுக்கள். இன்னொன்னு வந்து என்ன பிரச்சனை ஆனாலுமே அது ரிப்பேரே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி திசுக்கள் இருக்கு. இந்த 2வது சொல்றேன் இல்லையா திசு என்னன்னா, அதாவது ஒரு தடவை டேமேஜ் ஆச்சுன்னா அது லைஃப் டைம் டேமேஜ் தான். அது ஒண்ணும் பண்ணவே முடியாது. அப்படிங்கிற மாதிரியான திசு வந்து மூளையும், ஹார்ட்டும். நீங்க மூளையில இருக்கிற பிரச்சனைய வந்து ஒரு தடவை ஸ்ட்ரோக் வந்தது அப்படின்னு சொன்னா, அந்த ஸ்ட்ரோக்னால பாதிக்கப்பட்ட நியூரான்ஸ் வந்து திருப்பி ரெக்கவரே ஆகாது. அது ரெக்கவரி ஆகுதுன்னா, அது ஸ்கார் ஃபார்மேஷன் மாரி ஆகும். அதே இது. 2வது ஹார்ட்ல இருக்கிற மசில்ஸும் ஒன்ஸ் வந்து உங்களுக்கு டேமேஜ் ஆச்சு அப்படின்னு சொன்னா, அது பெர்மனன்ட் டேமேஜ் தான். நீங்க லைஃப் டைம்ல இந்த ரிமைனிங் இருக்கிற ஸ்ட்ரென்த் ஆஃப் த ஹார்ட்ட வச்சு தான் நீங்க வந்து மேற்கொண்டு கொண்டு போக முடியும். இன்னொரு வகையான திசுக்கள் இருக்கு. அதாவதுன்னா, ஒரு தடவை டேமேஜ் ஆச்சுன்னா, அது தன்னைத்தானே ரீப்ளேஸ் பண்ணிக்கும். அதாவது ஒரு பர்ட்டிகுலர் செல்ஸ் ஒரு 100 செல்ஸ் டேமேஜ் ஆச்சுன்னா, அந்த 100 செல்ஸ் வந்து அதே மாதிரியான செல்ஸ் வந்து உருவாகி சரி பண்ணிக்கும். லிவர் பிரச்சனைகள். லிவர்ல ஒரு டேமேஜ் ஆகுது, ஒரு சர்ஜரி பண்ணி கட் பண்ணி எடுக்குறாங்க அப்படின்னா, அது வந்து திருப்பி புதுப்பிச்சுக்கும் ஒரு குறிப்பிட்ட அளவு வரைக்கும். இந்த ஏர்லி இன்டர்வென்ஷன் அப்படிங்கிறத பத்தி இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்லலாம் அப்படின்னு சொன்னா, இமேஜின் நீங்க வந்து உங்க வீட்ல ஒரு கார் இருக்கு, இல்ல ஒரு பைக் இருக்கு. கார்ன்னு வச்சுக்கங்களேன். நீங்க ஒரு வெக்கேஷன் போகணும். வெளிநாட்டுக்கு எங்கேயோ போறீங்க. ஒரு ஒரு 1 மாசம் கழிச்சு தான் திருப்பி வர்றீங்க. வந்துட்டு நீங்க காரை ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா,
கார் வந்து சில கொஞ்சம் புது கார்னா ஸ்டார்ட் ஆகும், கொஞ்சம் பழைய கார்னா ஸ்டார்ட் ஆகாது. அப்போ என்ன பிரச்சனை இருக்குன்னா, மேபி பேட்டரி லோவாக இருக்கும், பேட்டரி டவுனாக இருக்கும். அப்போ நீங்கள் போய் ஒரு மெக்கானிக் கூட்டு வந்து ஜம்ப் ஸ்டார்ட் பேட்டரிலாம் போட்டு எடுத்து ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போயிடலாம். சிம்பிள். இதே இது நீங்கள் வந்து ஒரு 6 மாதம் கழிச்சு வந்து ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா என்ன நடக்கும்? நல்லா யோசிச்சு பாருங்க. பேட்டரி போயிருக்கும், கார் டயர் ஃப்ளாட் ஆயிருக்கும், காற்றெல்லாம் இறங்கியிருக்கும், அதோட சேர்த்து ரஸ்ட் ஆயிருக்கும், இன்ஜினில் ஏதாவது பிரச்சனை இருக்கலாம், ஏதாவது அடுத்தடுத்து பிரச்சனைகள் வரலாம். இதே தான் நம்ம பாடியோட. நீங்கள் ஒரு ஜாயிண்ட்டு வந்து சரியான வகையில் எக்ஸசைஸ் பண்ணியோ சரியான வகையில் மொபிலிட்டி பண்ணி வைக்காமல் இருந்தீங்க, இல்லை சரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்காம இருந்தீங்கன்னா, அதை சார்ந்த நாங்கள் என்ன சொல்லுவோம், செகண்டரி காம்ப்ளிகேஷன் சொல்லுவோம். அடுத்தடுத்த 2ஆம் நிலை 3ஆம் நிலை பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். ஒரு சின்ன விளக்கம் கொடுக்குறேன். உங்களுக்கு ஷோல்டரில் ஒரு பெயின் இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு மசில் இருக்குங்க, அது பேர் சுப்ராஸ்பைனல் சொல்லுவோம். இந்த மசில் இங்கே போய் இந்த போனில் அட்டாச்சாக இருக்கும். இந்த டெண்டானில் ஏதாவது ஒரு சின்ன டேமேஜ் ஆச்சு அப்படின்னு சொன்னால் அங்கே ஒரு வலி வரும். என்ன வலிக்கும்னா, கையை இப்படி தூக்குனீங்கனாவே லைட்டாக வலிக்கும். சரிங்களா? அப்போ அந்த கையை தூக்குனா வலிக்குதுன்னா மூளையிலேருந்து என்ன சிக்னல் வேணா, கையை தூக்காத அப்படின்னு சிக்னல் கொடுக்கும். அப்போ நீங்கள் அந்த கையை தூக்கவே மாட்டீங்க. அப்போ என்ன பண்ணீங்க, அதிகமாக அந்த நார்மல் கையை மட்டும் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணி இந்த கையை இப்படியே வச்சிருப்பீங்க, இல்லை இப்படியே வச்சிருப்பீங்க. அப்படியே வச்சிருக்க இந்த செகண்ட் விஷயம் என்ன ஆகும்னா, ஜாயிண்ட் இருக்க கவருங்கிற கேப்சூல்ங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக இறுகி டைட் ஆக ஆரம்பிச்சு அது ஒரு ஸ்டிஃப்னஸ் டெவலப் ஆகும். ஆல்ரெடி வலி இருக்கு, இப்போ ஸ்டிஃப்னஸ் டெவலப் ஆயிருக்கு. இதோட சேர்த்து மூவ்மெண்ட் வந்து இன்னும் கொஞ்சம் குறையும். நீங்கள் கையை மேலையெல்லாம் தூக்கவே மாட்டீங்க. அப்போ குறையும் போது அந்த மூவ்மெண்ட்டை செய்யக்கூடிய மசில்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வீக் ஆக ஆரம்பிக்கும். இதுக்கு பேர் டிஸ்யூஸ் வீக்னஸ். அது ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொன்னால் அந்த மசிலோட சைஸே, இவ்வளோ பெரிய பல்க் இருக்கிற மசிலோட சைஸே சின்னதாயிரும். இட்ஸ் கால் மசில் டிஸ்யூஸ் அட்ரோஃபி. சில சமயம் வேஸ்டிங்னு ஒரு கண்டிஷன் போகும். அதாவது ஒரு 100 ஃபைபர்ஸ் உங்கள் மசில் இருக்குன்னா ஒரு 20-30 ஃபைபர்ஸ் போயிடும்னா அது காணாமல் போயிடும். அப்போ அந்த ஃபைபர்ஸ் திருப்பி கொண்டு வர முடியுமா? முடியவே முடியாது. நீங்கள் இருக்கிற அந்த 70 ஃபைபர் தான் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணி ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கணும். இப்படி வேஸ்டிங் ஆகி ஒரு ஸ்டேஜில் வந்து ஒரு 80% வேஸ்டிங் ஆச்சுன்னா உங்களால் திருப்பி அந்த கையை வந்து சரியான வகையில் பயன்படுத்தவே முடியாது. சரிங்களா? அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த அறிகுறிகள் எங்கெல்லாம் தோணுதோ, ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வருது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இது தெரியல, நீங்கள் உடனடியாக உங்களோட ஃபேமிலி டாக்டர்ஸையோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச ஃபிசியோதெரபிஸ்டையோ போய் பார்த்து அது என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. அதாவது ஒரு அறிகுறி, இப்போ இந்த பெயின் வருதுன்னு வச்சுங்களேன், இன்னைக்கு ஒரு பெயின் இருக்கு, ஒரு 2 நாள் தான் இருக்கு, அப்புறம் 3ஆம் நாள் போயிடுது, அதுக்கப்புறம் 1 வீக் பெயினே வரல அப்படின்னா ஐயோ வலி வருதுன்னு பயப்பட தேவையில்லை. ஆனால் இதே பெயின் வந்து உங்களுக்கு தினம் இருக்கு, 1 வாரம் இருக்கு, இல்லை 2 வாரம் இருக்கு, எப்பெல்லாம் பர்டிகுலரான மூவ்மெண்ட் பண்ணும்போது அந்த வலி இருக்கு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் உடனடியாக ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட்டை போய் பார்த்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு அசஸ் பண்ணி ஓகே இந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சு அதுக்கு ஸ்பெஷல் எக்ஸசைஸ் ட்ரீட்மெண்ட்லாம் கொடுப்பாங்க. இப்போ இதே இது வந்து நீங்கள் போனீங்கன்னா ஒரு வலிக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் தான். ஒரு 1 வீக் ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா சரியாக போயிடும், வலி சரியாயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் வீட்லேயே எக்ஸசைஸ்லாம் பண்ணி அந்த வலியை வந்து ஃபர்தராக நீங்கள் குறைச்சி இது பண்ணிக்கலாம். இதே இது வந்து ஜாயிண்ட் ஸ்டிஃப்னஸ் ஆயிடுச்சு, மசில் வீக்னஸ் ஆயிடுச்சு, கையை மேலே தூக்க முடியல, ஒரு ஃபங்க்ஷன் தலையை சீவ முடியல, இப்படிலாம் இருக்குதுன்னா நீங்கள் வலிக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், ஜாயிண்ட் ஸ்டிஃப்னஸ்க்கான ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், மசிலை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், அப்புறம் ஃபங்க்ஷன்லாம் கொண்டு வரதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். இது எல்லாம் கொடுக்கறதுக்கு பார்த்தீங்கன்னா 3 மாதம் 4 மாதம் சில சமயம் 1 வருஷம் கூட ஆகலாம். அப்போது நல்லா யோசிச்சிங்க, வலி மட்டும் இருக்கும்போது போய் ட்ரீட்மெண்ட் எடுத்து சரி பண்ணிக்க நல்லதா, இல்லை விட்டுட்டு எல்லா பிரச்சனையும் ஒன்று சேர்ந்ததுக்கப்புறம் இது சரியாகிறது நல்லதா? ஸோ நீங்கள் முடிவு பண்ணிங்க. ஸோ இன் அ வே ஏர்லி இன்டர்வென்ஷன், அதாவது ஆரம்ப நிலையிலேயே ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது என்னை பொறுத்தவரை ரொம்பவே பெஸ்ட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.